ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்புகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ சைடு உள்ள லைனு. ஸோ அந்த லைன் இப்போ வந்து கல் வரி விட்டுட்ருக்குறாங்க. பேஸ்மெண்ட் லைனை இது எடுக்கிறாங்க அப்போது. ஸோ இது ரூம் சைடு உள்ள சைடு இது. ஸோ இதுவும் 6 ஃபீட் வந்துட்டு எடுக்கணும். அதுதான் இந்த ஒர்க் வந்து இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்குது. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு பிளான் வந்துட்டு சடன்லி வந்துடுச்சு, அமைஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கட்டுற மாதிரி ஐடியாவும் இல்லை, பிளானும் இல்லை. ஸோ இது முடிச்சுக்கிட்டு எதை முடிச்சுக்கிட்டோனாக்கா அந்த ரூமு ஹாலு இந்த இதை முடிச்சுக்கிட்டு ஆஃப்டர் நம்ம விட்டுட்டு ஒரு 2 மந்த் நான் வந்துட்டு அவைலபிள் கேட்டிருந்தேன், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ ஓகே அதேமாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதால் சரி ஓகே ரைட்டு 2 மந்த்து ஆஃப்டர் கழிச்சு இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சடன்லி வந்தது தான். சரி ஓகே இல்லை பண்ணாமல் எப்போயே உடனடியாக இதுவும் ஈவனாக வந்து பண்ணி விட்ருவோம், அப்போ தான் மண் கிராவல் கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை பண்ண சொல்லியாச்சு. ஸோ அந்த ஒர்க்கு தான் இது வந்து. ஸோ இந்த பையன் வந்துட்டு இப்போ வந்து புதுசாக வந்திருக்க பையன். ஸோ பழைய ஆள் கிடையாது, நியூ ஆள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ ஒர்க் எப்படி இருக்குமோ என்ன இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது வந்துட்டு. ஸோ அப்போ தான் இந்த வாட்டர் டியூப் லெவல் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து லெவல் பார்த்து தான் இப்போது அடுத்த நெக்ஸ்ட்டு லைன் வந்துட்டு வரி விடணும். அதோட ஹைட்டு டெப்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு தென் 1 பை 1 வரி விட்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. சரி இருந்தாலும் ஓகே, ஏன்னா ஒரு ஆள் தான் வந்தாங்க. ஸோ 2 மேஸ்திரி கிடையாது, ஒரு மேஸ்திரி ஒரு கொத்தனார் தான். ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு வரும். ஸோ இப்போ நான் கை கட்டுறது பார்த்திங்கன்னா, ஸோ அதோடைய அடையாளம் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரிக்கு எப்படி வரும், எந்த சைஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரிக்குக்கும் அடையாளம் வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ இதை வச்சுட்டு இப்படி 1 பை 1 வச்சுட்டு வர வேண்டி தான் வந்து. இதில் இன்னொரு பையன் வந்து விஸ்வான்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான். ஸோ வந்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான் வந்துட்டு, என்னடா என் பில்டிங் தான் ட்ரையல் ஆடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இல்லைக்கா அப்படிலாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னான் ஃபைனலி. அதுக்கப்புறம் அவன் கூட வேலை பார்க்குற பையன் இல்லை, நீ இப்போது வந்துட்டு நான் அப்பனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்புறம் வந்து சொன்னது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்ட. அப்புறம் அந்த பையனை தான் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தது. இருந்தாலும் இந்த ஒர்க்கில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. சரி ஓகே இன்றைக்கி 1 டே வந்துட்டு பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வேறு வந்துட்டு பழைய ஆளை வந்து விட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த பையனை வந்து பழைய ஆள், இந்த பையன் தான் பழைய ஆள். ஸோ இந்த பையனை வந்துட்டு விட்டாச்சு. ஸோ இந்த பையனோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்தா சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டு ஓகே. சரி ஓகே எனக்கு வந்து இவங்கள வந்துட்டு எனக்கு கொடுங்க, எனக்கு அந்த பையனை வந்துட்டு எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு இது நியூ ஃபேஸாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுது. ஸோ ஓகே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த ஆள் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல, ஸோ அந்த ஆளை எனக்கு வந்து எனக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம். ஸோ ஓகே அப்புறம் நான் நினச்ச மாதிரியே இந்த பையனை வந்துட்டு வந்தப்போ. ஸோ இந்த பையனும் வந்துட்டு ஹிந்திக்கார பையன் தான். ஸோ இந்த பையன் வந்துட்டு ஓகே வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப எனக்கு பக்காவாக பண்ணி கொடுத்தப்போ. ஸோ அதனால் எனக்கு வந்து பிடிச்சி போச்சு எனக்கு வந்து ஒர்க் வந்துட்டு. ஸோ ஓகே அதனால் இந்த பையனை வச்சு வேலை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாக வந்துட்டு ஓடிட்டுருக்குது. ஸோ இது வந்து 5 ஃபீட்டு ஹைட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு 1 ஃபீட்டு வந்துட்டு எடுக்கிற மாதிரி வந்துட்டு பிளான். ஸோ 5 ஃபீட்டோட தான் பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் இன்னும் என்ன ஆகிப்போச்சு, இந்த பேக் சைடு வந்துட்டு ஒரு 1 ஃபீட்டு ஏற்றினதுனால ஸோ அதை பார்க்க அன்ஈவனாக இருக்கும், ஈவனாக இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு சில்காங்கிரட்டு கொட்டும் போதும் அன்ஈவனாக இருக்காது. இது மட்டும் தனியாக செப்ரேட்டாக விட மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த்து வைஸ் வந்துட்டு ஒழுங்காக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்புறம் இன்னொரு ஹைட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னோன்னே இது வரை கேட்டு இது எக்ஸ்ட்ரா வர எனக்கு இது வரை மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது வேறு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது, எப்படி சமாளிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல் வர எனக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஹைட்டு பார்த்தோம்னா தான் ரோடு மட்ட அளவுக்கு கொஞ்சம் லெவல் கரெக்டாக இருக்குது. இது 6 ஃபீட்டு வந்து ஹைட்.